நீங்க பிகினரா ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆக போறீங்கன்னா, இந்த 3 இம்பார்ட்டன்ட்டான விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இல்லாம மார்க்கெட்ல என்டர் ஆகாதீங்க. நீங்க ரேண்டமா யாராவது குடுக்குற சிக்னல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் சீக்கிரமே ப்ளோ ஆயிடும். அதனால ப்ராப்பரா ஒரு டெக்னிக்கல் இல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிய கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட். நம்ம ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஒழுங்கா இல்லன்னா, நம்ம கேபிட்டலே ரிஸ்க்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 5 ட்ரேட் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும், ஒரு தப்பான ட்ரேட் போது உங்க அக்கௌண்ட்ட வாஷ் அவுட் பண்றதுக்கு. ஸோ உங்க கேபிட்டலுக்கு ஏத்த மாரி ட்ரேட் பொசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸும் உங்க கேபிட்டலுக்கு ஏத்த மாரி செட் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ராஃபிட் பெருசா பண்ணலனாலும் உங்க கேபிட்டல லாஸ் ஆகாம சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணாலே உங்ககிட்ட நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அண்ட் ஃபைனல் திங், பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின். நீங்க மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரூல்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும். நீங்க செட் பண்ண ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரூல்ஸ் வச்சு அன்னைக்கு மார்க்கெட்ல எதுவும் என்ட்ரி கிடைக்கலனா அதை அப்படியே விட்டுருங்க. 1 வீக் ஆனாலும் சரி இல்ல 1 மந்த் ஆனாலும் சரி. அண்ட் முக்கியமா ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ராஃபிட் பண்ணணும்னு மார்க்கெட்டை சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா உங்க மணியை லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.